அதாவது அவங்க கட்சியில் இருக்கவங்க பூரா கூமுட்டை. அந்த கூமுட்டையில் எது நல்ல முட்டை எது கெட்ட முட்டைன்னு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு அதுகளுக்கு ஒரு பாமரன் தான் பேசினார். தெரிஞ்சு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும். அதனால தற்கூறின்ற வார்த்தையை தவிர்த்துக்கலாம். பார்ப்போம், போக போக புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கும். இவங்க நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளோ பிரச்சனைகள், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பாலியல் தொல்லைகள். இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது அந்த பொண்ணு கேட்டதுக்கு பதில சொல்லணும். எதுக்கு மேடத்தில் இருக்கிறீங்க? மேடமா? உங்களுக்கு மேடமா அவங்க? ஆமாம். சரி சரி சரி, உண்மைதானே? நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? கொடநாட்டு கொலை வழக்கில் எடப்பாடியை பிடிச்சி உள்ளே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீராப்பா வந்தாங்க. சரி, வந்தால் பண்ணுவாங்க. இப்போ ஜெயலலிதாவாவது வந்தோடனே இவங்க திருட்டு அமைச்சர்களை பிடிக்கிறதுக்கு தனி நிலா பகிர்ப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து KR நேரு பொன்முடி எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டு KR நேரு அவர் பொண்ணோட வழக்காப்புக்கு அதுக்கு பரவலில் வந்தார். இந்த திருடங்களை ஜெயலலிதா நல்லா எலி பொறி மாதிரி பிடிச்சி போட்டுச்சு. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? தம் அடிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் காங்கிரஸுக்கு எதிராக பண்ணுறோம்னா அதை காட்டலாமா? நேரு அரசியல் என்ன பண்ணார், அவர் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் அப்படின்னு தான் பேசணும். நீ சீமான சட்டை இல்லாத ஃபோட்டோ போட்ட அப்படின்னா இந்த ஃபோட்டோ போடுறது எங்களுக்கு எவ்வளோ நேரம்? ரொம்ப சீமான நான் கொச்சையா காட்டணும்னு நினைக்கிறேன். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெற்றி தமிழன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ கலைவாணர் அரங்கத்திற்கான பயிற்சி முகாம் நடக்குது. சோ இதுல என்ன சொல்லணும்னா, சட்டமன்றத்துக்கு போய் பேசுறதுக்கு எதுக்கு சார் 2 நாள் வகுப்பு? 2 நாளோ 2 மாசம் மக்களுடைய பிரச்சனையை பேச தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு இந்த வகுப்பு? கேட்ட கேள்வி. பேச தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது தவறு இல்லை. அதை ஒழுங்கா பயிற்சி கொடுத்து பண்ணாங்கன்னா சரி. அது ஓட்டு போட்ட மக்கள் தான் யோசிக்கணும். போட்டதை போட்டாச்சு, பேச தெரில, பயிற்சி எடுக்கிறாங்க, நல்லது. ஒழுங்கா பயிற்சி கொடுத்து அது 2 நாளோ 2 மாசமோ ஒழுங்கா பேசுங்க. மக்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேளுங்க. தீர்க்கிறதுக்கான வழியை செஞ்சா நல்லா இருக்கும். ஐயா, உங்களுடைய கருத்து? இல்லை, அது ஜென்ரல் தானம்மா. அதாவது அவங்க கட்சியில் இருக்கவங்க பூரா கூமுட்டை. அந்த கூமுட்டையில் எது நல்ல முட்டை எது கெட்ட முட்டைன்னு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு அதுகளுக்கு அதாவது ஸ்கூலில் போய் படிக்கிற மாதிரி தான் இதை அர்த்தம். அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால இதை சொல்லி கொடுக்குறானுங்க. அது 2 நாளையில் என்ன கற்றுக்க முடியும்? இது என்ன முதல் இரவுல கற்றுக்கிற விஷயமா? திருட்டு நாய்கள், இந்த நாய்களை வச்சு என்ன பண்ணுதுன்னு எனக்கும் புரியல. நீங்க என்ன கம்பேரிசன் எப்ப பார்த்தாலுமே அதே மாதிரியே பேசுறீங்க? அப்படி இல்லைம்மா, அதுதான்மா கரெக்டாக டேலி ஆகுது. நான் சொன்ன விஷயம் தான் டேலி ஆகும். இவங்களுக்கு நீயே கேள்வியிலே என்ன வச்ச? சட்டமன்றத்தில் போய் மக்கள் குறைகளை பற்றி பேசுறதுக்கு என்னத்துக்கு இவங்களுக்கு எதுன்னு கேட்டில்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். என் பாணியில் நான் சொல்கிறேன், உன் பாணியில் நீ சொன்ன. சரியா? 2 ஒன்று தான். தானிக்கு பேர் தீனி, தீனிக்கு பேர் தானி, அவ்வளோதான். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கழுத விட்டையில் முன்னு விட்ட வேற பெண் விட்ட வேற இல்லை. தலைவரே எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி. அதனால அந்த தொண்டர்கள் அவர் தலைவர் வர்றாராம்மா, அவர் இதுக்கு ட்ரைனிங்க்கு வர்றாராம்மா. 2 நாள் ட்ரைனிங் நடக்குதுல்ல, அவங்க வர்றாராம்மா. ஜோசப் விஜய் வர்றாரா? என்னடா தலை ஆட்டுறீங்க? ஜோசப் விஜய் கலந்துக்கிறாரான்னு கேட்க சொல்லுங்கன்னு கேட்குறாரு. வராரா இல்லையான்னு கேட்குறாரு. நீங்களே கேட்டுருங்க சார். நானே கேட்பேன். அவரே தற்கூரி தானே. அவரும் தற்கூரி. அவரும் கேட்டா தானே எப்படி அங்க ஆன்சர் பண்ணணும் என்னன்னு அவருக்கும் தெரியும். தற்கூரின்ற வார்த்தையை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஒரு தெளிவா ஒரு கடைக்காரர் பேசியிருக்கிறார். தற்கூரின்றது தெரியாம செய்யறது, ஒரு ஆர்வ கோளாறுல செய்யறது, அது ஒரு தற்காலிக நிலை தான். இவங்களாம் கிரிமினல்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த கடைக்காரர். ஒரு பாமரன் தான் பேசினார். தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும். அதனால தற்கூரின்ற வார்த்தையை தவிர்த்துக்கலாம். பார்ப்போம், போக போக புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கும். சார், இதே மாதிரி கும்மிடி பூண்டிலே 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சி ஆகிய நீங்க இதற்கான தண்டனையா நடவடிக்கையா உடனே நீங்க என்ன சார் செஞ்சிருப்பீங்க? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கருத்துக்களை சொல்லுங்க. எது கேட்டாலும் 6 மாசம்ன்றாங்க. இப்போ பாலியல் தொல்லைகள், சட்டம் ஒழுங்குன்றது உடனே ஒரு உயிர் பிரச்சனை. அது அப்போ அதுக்கு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். ஏற்கனவே இங்கே நடந்த ஒரு விவாதத்தில் கேட்டால் திரிசா மேலே கை வச்சா சும்மா இருப்பீங்களா அப்படின்னு. அதே கேள்வி தான் அது. அப்போது
இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளோ பிரச்சனைகள், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பாலியல் தொல்லைகள். இல்ல இப்ப நீங்க பேசும்போது அந்த பொண்ணு கேட்டதுக்கு பதில சொல்லணும். ம். எதுக்கு மேடத்தில் இருக்கிறீங்க? மேடமா உங்களுக்கு மேடமா அவங்க? ஆமா. சரி சரி சரி. துண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல, சிகப்பு மஞ்சள். கட்சி மாறிட்டாரா நம்ம? அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் தெரியும் எங்க கஞ்சா விற்கிறாங்க, எங்க கள்ள சரக்கு ஓடுது, எங்க மாவா குட்கா வந்து விற்கிறாங்க, எந்த டீ கடையில் விற்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இது வந்து யதார்த்தம். அப்போ ஒரு அதிகாரத்தை, காவல்துறையை வந்து கையில், முதலமைச்சர் கையில் தானே இருக்குது. நினச்சாங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்ல எங்க 10 பேர் கூடுற இடம், 5 பேர் கூடுற இடம், இந்த புள்ளிங்க கூடுற இடம் வந்து காவல்துறைக்கு, அரசாங்கத்துக்கு தெரியாதா? அவன் போதையை அடிச்சுட்டு எங்கே உட்காந்துருக்கானோ அப்போ தான் மூளை கெட்டதை யோசிக்கும். அப்போ அதெல்லாம் தவிர்த்து அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஒழுங்கு நடவடிக்கை தானே நடக்கும். எந்தெந்த எல்லை ஓரங்களில், ஊர் எல்லை ஓரங்களில், காவல் நிலைய பக்கத்தில் எந்தெந்த போதைப் பொருள் இருக்குது, எவன் குடிக்கிறான், எல்லாமே தெரியும் அரசுக்கு. அரசுனா காவல்துறைக்கு தெரியும். அவங்களுக்கு அது ஒழுங்காக மண்ணு எவ்வளியோ மக்கள் அவ்வளின்ற மாதிரி அது தெளிவாக சொன்னாங்கன்னா இந்த ஒழுங்கு நடவடிக்கை இதை தான் நாம் தமிழராக இருந்தாலும் நாங்கள் செய்வோம். இது தடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சப்ளைவை தடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் யோசிக்க நேரம் இல்லை. அவன் வந்து பொண்ணு மேலே கை வைக்க, குழந்தைங்க மேலே கை வைக்க யோசிக்க மாட்டான். அதை விட்டுட்டு இதெல்லாம் ஓப்பனு, எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு தினமும் படம் பாரு, பிக் பாஸ் பாரு, ஐபிஎல் பாரு, இப்படி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். சார் அதான் மதுபான கடைகள்லாம் மூடிட்டே வராங்களா சார்? 717 அதை போய் நெட்ல பாருங்கன்றாரு ஒருத்தர் அமைச்சர். ஏன் சொல்ல தெரியாதா அவங்களுக்கு? 717 ஒழுங்கா, ஏன் 717? சரி, ஏதோ ஒரு மூடுறாங்க, நல்லது. அது சரியான கணக்கு இருக்கா? சார் என்ன பேசுறீங்க? முந்தா நாளே கணக்கு கொடுத்துட்டாங்க. அதிகமா வந்து மதுரையில தான் 280 கடைகள் மூடி இருக்காங்க. அதுக்கு அடுத்து கோவையில், சேலத்தில், இப்படி இன்னென்ன ஊர்களில் இவ்வளோ கடைகளை மூடி இருக்கோம்னா கூடுதல் ரேண்டமாக சொல்லியிருக்காங்க. பட் எந்தெந்த நம்பர் சொல்லலை, ரேண்டமாக சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக தான் தெரியுது. இப்போ இல்லை, இப்போ இவங்க சொந்தக்காரர் சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணார்? கல் குடித்தார். முதலமைச்சர். இங்கே கல்லை அனுமதிக்கலான்னு மதுரை நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அதை பற்றி அரசு தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விளக்கம், அமைச்சர்கள் இல்லை முதலமைச்சர், சரி நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கிறோம், திறனாய்வு பண்ணுறோம், அதை எப்படி வந்து நெறிப்படுத்தி அதை வந்து வியாபாரமாக்கலாம் கல்லை அப்படின்றது யோசிச்சு ஏதாவது சொன்னாங்களா? சிந்தனையே இல்லை. அதனால் இதெல்லாம் மாற்று வழி யோசிச்சாங்க அப்படின்னா நல்லது நடக்கும். யோசிங்கன்றோம் நம்ம, யோசிங்க, செய்யுங்க. திரும்ப எத்தனையோ பாலியல் தொல்லைகள், இந்த கொடூரங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு சில பேர் வந்து ஒரு பொதுப்போக்கில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் என்ன ஒரு வீட்டுக்குமா போலீஸை கொடுக்க முடியும்? அரசாங்கம் என்ன ஒரு வீட்டுக்குமா அதை பண்ண முடியும்? எங்கெங்கே ஆள் இருக்கு அதை கட்டுப்படுத்த முடியும்ல. சரியா? இப்போ அரசுனா நாம் தமிழர் அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டிங்களா? அதான் இந்த மாதிரி கட்டுப்படுத்துறது. இவர் எப்படி ஓட்டு கேட்டார் பார்த்தீங்களா? தாத்தா பாட்டிக்கிட்ட கிண்டர் ஜாய் கேட்ப தெரியுமா? கிண்டர் ஜாய் கேட்குற மாதிரி நீ ஓட்டு போட சொல்லு அப்படின்னாரு. கிண்டர் ஜாய் நல்லதா கெட்டதா? குழந்தைங்களுக்கு இன்னைக்கு புற்றுநோய் 18 வயசுலேயே வருது. அப்போ இதை அரசு அனுமதிக்கணுமா, தடை செய்யணுமா? ஓரியோ பிஸ்கெட் நல்லதா கெட்டதா? அதுதான் நாம் தமிழர். நம்ம திங்கிற உணவு கெடுதியா என்னன்னு பார்க்கறது தான். அரிசி சாப்பாடுலாம் நம்ம இயற்கையாக சாப்பிட்றோமான்னு பேசின அரசியல் தான். உயிர்நேய அரசியல் பண்ணோம் நாங்கள். அது இங்கே மக்களுக்கு புரியல. அது புரிய வந்தால் நல்லா இருக்கும். புரியுதா? இதுதான் நாம் தமிழர். இந்த கிண்டர் ஜாயின் அதுக்கு விளம்பரம் பண்ணார் பார்த்தீங்களா? அதை வாங்கி தின்னுங்கன்னு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். அது கெடுதினா தடை செய்யும். அதே மாதிரி போதைப் பொருளெல்லாம் தடை செய்யும். சார் சிங்கப்பெண் படை கொண்டு வந்திருக்காங்களா சார்? இந்த மாதிரி குற்றங்கள்லாம் தவிர்க்க அது எல்லா இடத்துலையும் இப்போதான் அமல்படுத்திட்டு வராங்க சார். எங்கேருந்து வாடகை எடுத்தாங்க அவங்கள? சிங்கப்பெண்ணுன்னு தனியாக ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு போட்டு பெண்கள் இவங்களுக்கு இந்த தகுதி இருக்கணும், கராத்தே தெரிஞ்சிருக்கணும், கும்பு தெரிஞ்சிருக்கணும், ஆம்பளையை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும், ஏதாவது தகுதி போட்டு இருக்கிற போலீஸை யூனிஃபார்மை மாற்றி உட்கார வச்சதுக்கு சிங்கப்பெண் படை என்ன படையாது? அவங்களுக்குன்னு தனியாக என்ன குவாலிஃபிகேஷன், என்ன அங்கீகாரம் இருக்குது? அவங்களால சிஎஸ்ஆர் போட முடியுமா? எஃப்ஐஆர் போட முடியுமா? அவங்களால தடியடி பண்ண முடியுமா? எதுவுமே கிடையாது. சும்மா வண்டி, ஸ்டிக்கரு, கருப்பு சட்டை. அடிக்கிற வெயிலில் பாவம் உப்பு புத்து போகுது, சட்டை வெள்ளையாக போகுது, அடிக்கிற வெயிலில் கருப்பு சட்டையை போட்டு விட்டுருக்கிறார் பாவம் பெண் பிள்ளைகள். அதனால் அது ஒரு விளம்பரம். அதே மாதிரி இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது சார். ஏன் சார் உடனடியாக மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க? ஏன் அந்த தண்டனையை செயல்படுத்த தண்டனைன்றது இப்போ சீமானன் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஐயாவுக்கு தெரியும். எம்ஜிஆரை கேள்வி கேட்டவன், எம்ஜிஆரை என்ன பண்ணவன், சினிமாக்காரெல்லாம் என்ன நிலைக்கானான், தோட்டத்தில் என்ன நடந்துச்சு, ஜெயலலிதாக்கார குறுக்காலம் மறைச்சவன் அடுத்த நாள் செத்து கிடப்பான், வெளியே மீடியாவில் வராது. இது போன்ற சம்பவங்கள் அது வந்து பெரிய அங்கீகாரமாக அதை செய்யணும்னு சொல்ல வரல. இது போன்ற ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், ஏதாவது பண்ணணும்னா மறைமுகமாக ஏதாவது பண்ணி அரசாங்கம் அது ஒரு அச்சத்தை உண்டாக்கலாம். பெண்கள் மேலே கை வைக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். அப்படி தான் செய்யணும். இவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. பொது சிஎஸ்ஆர் எழுதட்டும், இல்லைனா வந்து எஃப்ஐஆர் பொறுமையாக போராட்டம், அவங்க கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணி அந்த 15 நாள் ரிமாண்டு முடியட்டும், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸில் ஸ்டேஷனில் போய், காவல் நிலையத்தில் போய் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு புகார் கொடுக்குறோன்னா 1 மணி நேரத்தில் ஏதாவது வேலை முடிஞ்சிருக்குமா?
இன்னொரு காவல் நிலையத்திலேருந்து இன்னொரு காவலர் வந்தாலே நான் வந்து இந்த முதியோர் சம்மந்தமாக வேலை பார்க்குறப்ப தெருக்களில் வீதிகளில் இருக்கிறவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்கள கூட்டிகிட்டு போய் மெமோ போடுவோம். மெமோனா குறிப்பானைன்னுவாங்க. இந்த மாதிரி இன்னார இந்த வீதியிலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த முதியோர் இல்லத்தில் இந்த காப்பகத்தில் சேர்க்க போகிறாங்க. காவல் இதை அவங்க கொடுத்த ஒரு வாலண்டியர் சர்ட்டு போட்டிருப்போம். காவல்துறை தான் டிரைவர். போய் அரை நாள் உட்காந்துருப்போங்க. புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது? அரை நாள் உட்காந்துருப்போம், இல்லை குறைஞ்சது 2 மணி நேரம் உட்காந்துருப்போம். அவங்களுக்கு அது பொருட்டாக இருக்காது. இங்கே சிங்கப்பெண், டுபா குரூப் இந்த மாதிரி படம் ஓட்டலாம் கலர் கலரா. யதார்த்தத்தை பார்த்தோம்னா காவல் நிலையத்தில் போனால் வேலை சீக்கிரமாக முடியுமா? முடியாது. காவலர்களே பக்கத்து காவல் நிலைய காவலர்களே போனாலும் பல காரியங்கள்லாம் உடனே சாத்தியமாகாது. எங்கே தான் நடக்குது? நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தில் உடனே நடக்குதா? 24 வருஷம் ஆச்சு. நான் ஒரு இதுதான் மாற்றம். இதுதான் மாற்றம். இது திமுக இவங்க பண்ணவே இல்லை. ரூபாய் பண்ணவே இல்லை. என்ன இருக்கு? இது பண்ணாதான் மாற்றம். மக்களுக்கு எல்லாம் நம்ம அரசு அதிகாரத்தை அணுகுனா உடனே கிடைக்குது. முதலமைச்சர் காப்பீடு திட்டம் நம்ம எழுதி போட்டோன்னே உடனே வருது. ஒரு 2 நாளில் வருது. நம்ம மருத்துவத்துக்கு அது பயன்படுது. போய் கலெக்டர் ஆஃபீஸ் போ, ஆதார் கார்டை கொண்டு போ, உனக்கு 10,000 கீழே சம்பளம் இருக்கான்னு சொல்லு, 8வது மாடி ஏறு, 10வது மாடிக்கு போன்னு அலைய விடாம மக்களை எளிமையாக்கி, இதுதான் மாற்றம். முகரக்கட்டை, கோட்டு இது மாற்றம் கிடையாது. குல்லா வெளிநாடு போகிறது அது மாற்றம் கிடையாது. இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை செஞ்சாங்கன்னா கட்டாயம் பாராட்டுவோம், வாழ்த்து சொல்லுவோம். சரி சார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். இந்த பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று பாலியல் வன்கொடுமைங்கிறது வந்து நான் நேற்றும் சொல்கிறேன், இன்றும் சொல்கிறேன். திமுக ஆட்சியில் குற்றங்கள் குறைவாக இருந்தது. தாவேக ஆட்சியில் குற்றங்கள் பெருத்து போச்சு. பெருத்து போனதுக்கு காரணம் இவர் வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த நடிகர்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்து எங்கள் அண்ணனுக்கு 2000 பொண்டாட்டி, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் 1000 அக்கா இருக்கோம், 1000 தங்கச்சி இருக்கோம், எனக்கு என் புருஷனை காட்டிலையும் விஜயை தான் பிடிக்கும், இப்படியெல்லாம் ஈன்னு சிரித்து இவன் நிறைய ஒரு டெம்டேஷனை பசங்களுக்கு உண்டு பண்ணி சின்ன இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு டெம்டேஷன். அவங்க ஏற்கனவே பண்ணாரு யார்? இவங்க கலைஞர் டிவி, இவங்க சன் டிவி, இவங்க எஸ்சிவி, இவங்க சூரியன் எப்பவுமே இவங்க தான் உருவாக்குனாங்க. இந்த டெம்ப்ட்ல உருவாக்குன கூட்டம்லாம் இவங்க ஒழுங்கா பாடம் நடத்திருந்தாங்க. ஈவ ராமசாமி படிக்க வச்சாருனாங்களே, ஈவ ராமசாமியும் படிக்கல, அவர் கூட்டமும் படிக்க வைக்காதனோட விளைவு இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு சொருவிட்டாங்க. யாரு? இவங்க உருவாக்குன கூட்டத்துல இருந்து வந்து சொருவிட்டானுங்க. இதான் உண்மை, இதான யதார்த்தம். எங்க ஆட்சியில தாங்க கல்வி இன்னைக்கு பூத்து குலுங்கிட்டு இருக்கு. பூத்து குலுங்கிட்டு மாநாட மயிலாடல மாநாட மயிலாட போட்ட கூட்டு ஓட்டு குத்தி இருக்கீங்க. மாநாட மயிலாட என்னங்க தப்பு இருக்கு? அதானே பொழுதுபோக்குக்கு அது பொழுதுபோக்கா இருக்கு. ஃப்ரீ ஸ்ட்ரீட்டா ஏதோ ஒரு ஸ்டாலின் ஆட்சியில போன முறை ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஆடு மாடு மாதிரி அவுத்து போட்டு ஆடுற மாதிரி தானே அர்த்தம். அது போட்டு பாட்டை போட்டு ஆடுங்க அப்படி விட்டு அந்த கூட்டம் தானங்க ஓட்டு போட்டுச்சு. அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் எதுக்கு கொடுக்கணும்? மைண்ட் ரிலீஃபா ஹாப்பியா இருக்கிறதுக்காக. அப்ப குடிச்சிட்டு கூத்தும் கும்மால் அடிக்கிறது தானே அது. ரோட்ல டிராபிக் எல்லாம் பிளாக் பண்ணி குடிச்சத நீங்க பாத்தீங்களா? ரோட்ல டிராபிக்க பிளாக் பண்ணி எங்க இன்னைக்கு எல்லாம் ப்ளூடூத் வந்துருச்சு, அந்த டிவைஸ் வந்துருச்சு, இந்த டிவைஸ் வந்துருச்சு, வீட்டுல எவ்வளவு வசதிகள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரோட்டை பிளாக் பண்ணி கொடுக்குற லெவலுக்கு என்ன இருக்கு? அறிவை புகுட்டினா அது தேவையில்லை. நீங்க அவங்க தனிப்பட்ட முறையில் வச்சிருப்பாங்க. ரோட்ல போய் சின்ன புள்ள ஆடுது, எல்லாம் ஆடுது. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஒரு டிஜேன்ற பேர்ல அவங்க பண்ற கூத்து இருக்கு. என்ஜாய்மெண்ட்னா அப்படி இல்ல டான்ஸ் ஆடுறது பிரச்சனை இல்லைங்க. அப்படி டான்ஸ் ஆடி இந்த பாட்டை போட்டு தளபதி குலபதினு போட்டு வந்த கூட்டம் தான் அந்த வேணாதான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனையோ சினிமா பாடல்கள் இருக்கு, தத்துவ பாடல்கள் இருக்கு. மங்களகரமான பாட்டை திருமணத்துக்கு போடணும், துக்க பாட்டை சாவுக்கு போடணும், அப்படிலாம் இல்லாம டுமுக்குன்னு போட்டு சீரழிச்சதுல இவங்களுக்கு பயங்கரமான பங்களிப்பு இருக்கு திராவிட கூட்டம். ஆனா அது சொருவிட்டாங்க. அதனால இந்த சொருவலோட இவங்க யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். யோசிக்காம விட்டாங்கன்னா இவங்களும் சேர்ந்து உள்ள போக வேண்டியதான். சரி, உங்க ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்துட்டு தானே? எங்க ஆட்சியில பாலியல் வன்கொடுமை இந்திய அளவுல குறைவா தான் இருந்தது. இன்றைக்கு இந்திய அளவுல அதாவது 36 நாள் 37 நாள் ஆகுது. இந்த 37 நாளில் கிட்டத்தட்ட 400 இந்த வழக்குகள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. சரியா? ஆனால் இதில் என்னன்னா, காவல் நிலையத்துக்கு போனால் நேற்றுக்கு கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒரு பொண்ணு புகார் கொடுக்க போனால் புகாரை கொடுக்கவே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா ப்ரெஸ்ஸில் மீட்டிங் கொடுக்குது. ஒருத்தன் பாலியல் வன்முறை பண்ணியிருக்கான். அதை போய் அந்த பிள்ளை ஃபோட்டோவோடு கொண்டு வந்து எவிடன்ஸோடு சொல்லுது. அவ்வளவு சொன்ன பின்னாடியும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. அந்த காம்ப்ரமைஸ் பேஸ் தான் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா. நீ அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு போ, இல்லைன்னா உன்னை கொண்டு விடுவாங்க அப்படிங்குதான். கொண்டு விடுவாங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரே வந்து இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா அது பாவம். இவங்க இதுல ரொம்ப பயங்கரம். அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சாரு? ஆமா, அதி பயங்கரமான டெரர் அது மொமெண்ட் எல்லாம் இவங்க இதுல தான் இருக்கும்.
சும்மா அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. ஊரு அடி வாங்கிட்டாங்க. சரி உங்க திருந்தனா ஆட்சியில சரி. எல்லாமே நடந்திருக்கு சார். என்னம்மா, இல்லைன்னு பயங்கரமா எல்லா நடந்திருக்கு. பயங்கரமா நடந்திருக்கு. எங்க ஆட்சியில மட்டும் இல்ல, எல்லா ஆட்சி, காரைக்குடி ஆட்சியா இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். புரிஞ்சுக்கோ, எல்லா ஆட்சியிலயும் நடக்கிற விஷயங்கள் தான். ஆனா எங்க ஆட்சியில குறைவா நடந்துச்சு. மாண்புமிகு இந்தியாவை பொறுத்த ஜோசப் வரைக்கும். விஜய் அவருடைய ஆட்சியில அதிகமா இல்ல. நடக்குது. தெற்காசியாவை பொறுத்த அது வரைக்கும், நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க கம்மியா இருக்குன்னு. ஆமா, ஆசியாவை பொறுத்த அம்மா, வரைக்கும் நானா சொல்லலடா, பயோடேட்டா எல்லாமே நான் சொல்றது எல்லாமே டேட்டா வந்துருது இல்ல. எல்லாம் அரசு, ஒன்றிய அரசுல இருந்து ஒரு டேட்டா வந்துருது. அந்த டேட்டா வச்சு தான் நான் சொல்றேன். இருக்கிறதுலே லாஸ்ட்ல இருக்கிறது தமிழ்நாடு தான் குற்றச்செயல்கள்ல. புரியுதா? ஏன் இவரே இப்ப இந்த இதுல நிதி ஆயோக் மீட்டிங்ல போய் என்ன பேசினாரு? இவர் கல்வி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இங்க மாத்திரம் நீட்டி முழங்கி பேசிட்டு அங்க போய் தமிழ்நாடு தான் முதன்மையில இருக்கு, எல்லாத்துலயும் தமிழ்நாடு தான் முதன்மையில இருக்கு அப்படின்னு தானே பேசிட்டு வந்தாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நாங்க வளர்த்து பேசுனதை வச்சிருக்கோம்ல. பாத்தீங்களா? அதான் வந்துருச்சு இல்லம்மா, இதுல வந்துருச்சு. எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுத்தா வாய்ச்சார்ல. வாசிச்சாரா? ஆமா வாய்ச்சார். ஆமா வாய்ச்சார். இது நீங்க பாத்தீங்களா? அவங்க என்னத்துக்கு பாக்கணும்? அதான் இல்ல, காதுல வாசிச்சாருன்னா ரொம்ப நல்லது. அது டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவர் ஷேர் ஏங்க, பண்ணிருப்பாங்க. அவர் ஏங்க ஒரு நடிகர் கிட்டத்தட்ட 24 வருஷம் வந்து நடிச்சிருக்காரு. வசனங்களை எல்லாம் பேசி பேசி தானே மனப்பாடம் பண்ணி தானே பேசுவாரு. அப்புறம் இல்ல, என்ன நான் இது? பார்க்கல, காணொளி பார்க்கல. அவர் இது பேசுறது எல்லாத்துக்கு என்ன ஒரு 4-5 பக்கம் எழுதி கொடுத்தா அதை மனப்பாடம் பண்ணி, ஏங்க அந்த காலத்துல 120 பக்கம் 130 பக்கம்லாம் சிவாஜி கணேசன் ஒரே நைட்ல படிச்சுட்டு காலையில போய் பேசுவாராங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அவரெல்லாம் இவர் 72 சிவாஜி, 72 எம்ஜிஆருங்க. அவரு பேச மாட்டாரா என்ன? ஐயா எனக்கு இணையறாரு. என்னப்பா? ஏம்மா, எல்லா முதலமைச்சர்களும் எழுதி வச்சு தாம்மா வாசிப்பாங்க. ஏன்னா தவறு நடக்கக்கூடாதுமா. அதனால அவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எழுதி வச்சதை வாய்ச்சதுல தப்பே இல்லை. நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா அங்க சொன்னது வந்து தமிழ்நாடு எல்லாத்துலேயும் நாங்க வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கிறோம், நாங்க முன்னிலையில இருக்கோம்னு பேசினாரு. புரியுதுங்களா? ஆனா இங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாரு? தமிழ்நாடு சீர்கெட்டு போச்சு, தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதான் நடக்குது. இதனால இந்த ஆட்சி மாறணும். நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் நான் பிடுங்கி தீர்த்துருவேன், எந்த கலையுமே இருக்காது, எல்லா கலையும் நான் ஓச்சிருவேன்னாரு. ஆனா எந்த கலையை ஓச்சாருன்னு தான் தெரியும். இவர் சொன்னார்ல, ஜெயலலிதா அவர்கள் கொலை வழக்குல எடப்பாடி 6 மாசம் ஜெயிலில் இருப்பாங்கன்னாங்க. ஸ்டாலின் வந்த உடனே எடப்பாடியை தூக்கி போட்டு தான் முதல் வேலை பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் எடப்பாடிக்கிட்டே எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி தான் டீலிங் எல்லாம். உண்மைதானே? நீ சொன்னீங்களா இல்லையா? கொடநாட்டு கொலை வழக்குல எடப்பாடியை பிடிச்சி உள்ள போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீராப்பா வந்தாங்க. சரி வந்தா பண்ணுவாங்க. இப்போ ஜெயலலிதாவாவது வந்தோடனே இவங்க திருட்டு அமைச்சர்களை பிடிக்கிறதுக்கும் தனி நில அபகரிப்பு சட்டமும் ஒன்று கொண்டு வந்து KR நேரு பொன்முடி எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு KR நேரு அவர் பொண்ணோட வழக்காப்புக்கு அதுக்கு பரோலில் வந்தார். இந்த திருடங்களை ஜெயலலிதா நல்லா எலி பொறி மாதிரி பிடிச்சி போட்டுச்சு. இவங்க வந்து எடப்பாடியை பிடிப்பாங்கன்னு பார்த்தா எடப்பாடிக்கிட்டே டீலிங் முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் உங்க தலைவருங்க டீல் வாங்குறது, டீலிங் வாங்குறது. கொடநாடு கொலை வழக்குல எடப்பாடிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்குன்னு 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? சிபிசிஐடி 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? நாங்க மாத்தி ஒவ்வொரு போலீஸ் என்கொயரி பண்ணிச்சு, அதுக்கப்புறம் சிபிசிஐடி அது நடந்துட்டு இருக்குல்ல, விசாரணை போயிட்டு இருக்குல்ல, விசாரணை போகுது. நடவடிக்கை எடுக்காம உட்காந்துட்டு நாங்க ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இரும்புக்காரன், நீங்க இரும்ப உருக்கிட்டாங்க. எல்லாம் எங்க ஆட்சியை பத்தி குறை சொல்ற அளவுக்கு உங்களுக்கும் உங்க தலைவருக்கெல்லாம் தெம்பும் இல்ல, தைரியம் இல்ல. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. எவனோ ஒருத்தர் வந்து முடிச்சு விட்டு போயிட்டான். சரி, இப்போ மாற்று கட்சியில இருந்து, அதாவது அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள்லாம் தாவேக்கல வந்து இணையறாங்க சார். அவங்களெல்லாம் சந்திக்க மாட்டாரு திரு விஜய் அவர்கள். ஆனா இதே வந்து சினிமா துறையில இருக்கக்கூடிய பிரபலங்களை போய் சந்திக்கிறாரு, அதுக்கு மட்டும் நேரங்கள் ஒதுக்குறாரு. ஏன் சரி, இதற்கான காரணம் என்ன? உங்க பார்வை இல்ல, உங்களுக்கான ஒரு பார்வை இருக்கும்ல, இதெல்லாம் இருக்கும். ஏமா, அது அவர் குடும்பம்மா. சினிமா துறைங்கிறது அவருடைய குடும்பம், இது அடுத்தவங்க வீட்டு குடும்பம். புரிஞ்சுக்க, இது கூடவா தெரியாது? சினிமாவில் அவர் உச்சபட்ச நடிகராக இருந்தவர், அவருடைய குடும்பத்தில் அவங்கள சினிமாக்காரங்களை ஏன் பார்க்குறாங்கன்னு நம்ம கேட்க வேணாம். இவங்க கட்சியில் இணையறவங்களை ஏன் அவர் சந்திக்கல, இல்லை ஆதரவு கொடுக்குறவங்களை ஏன் சந்திக்கலன்னு கேட்கலாம். அது அவரை தான் பதில் சொல்லணும். நடிகர் ராகவா லாரன்ஸ் இப்போ வந்து தாவேக்க பத்தி ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க, 1 மாசத்துலயே செம்மையா பண்றாரு அப்படின்ட்டு. ஆனா மக்களை நாய்களோட சேர்த்து ஒப்பிட்டு பேசியிருக்காரு சார். அதை பத்தின உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். ஒரு வகையில் உண்மையை சொல்லியிருக்கிறாரு. தெருநாயின்னு ஒரு இதை குறிப்பிட்டார். இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்கள் அப்படின்றப்ப தெருநாயோட குணாதிசயம் என்னன்னா, அது எத்தனை தெருன்னு ஒரு லிமிட் வச்சுருக்கோம், ஒரு எல்லைகள். அந்த எல்லையை தாண்டி இன்னொரு வேறு நாய் வந்தால் கூடாது உள்ள.
அந்த அந்த தெருநாய்க்கு இருக்க உணர்வு தமிழனுக்கு இல்லையேன்னு வந்து இப்போ இன்னொரு தெருநாய் வந்து நம்மகிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விட்டதுனால தான் தமிழ்நாடு இருந்து இந்த பிரச்சனை இல்லை, இந்த திராவிடம் இல்லாத பொல்லாதது இவங்களெல்லாம் உள்ள விட்டதுனால இவர் சொல்ற மாதிரி பிஸ்கெட்டு, சில நாய்க்கு பிஸ்கெட் பிடிக்குமா தெருநாய்க்கு, சில நாய்க்கு பிரியாணி பிடிக்குமா, இந்த இந்த இதுங்களெல்லாம் விட்டு பிஸ்கெட்டும் பிரியாணியும் கொடுத்து தமிழை வந்து வந்தாரு வாழ வச்சதுனால இன்னைக்கு நம்ம தமிழனை பார்த்து தெருநாயின்னு கேட்குறாரு. இதை வந்து ஒவ்வொரு தமிழனும் ஆள் மனசுல யோசிக்கணும். அவர் அரசியலுக்கு வாங்க, எலெக்ஷன்ல நில்லுங்க, ஜெயிங்க. இப்போ யாரோ ஜெயிச்சான், எவனோ ஜெயிச்சான், பயிற்சி எடுத்துட்டு இருக்கான், நீங்களும் பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சரியா, உங்களுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவர் என்னமோ கருத்து கேட்குறாராம், வாக்கு பெட்டி மாதிரி இவிஎம் மிஷின்லேயே வந்து ஓட்டு போட முடியும், ராகவா லாரன்ஸ் வாங்க இல்லை வராதிங்கன்னு சொல்லி ஓட்டு போட முடியும். அவர் பாட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் மூளை உள்ளவங்க தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறாங்க, அறிவு சார்ந்த கூட்டம் இருக்குன்றதை அவர் யோசிக்கணும். அவர் வந்து எலெக்ஷன்ல நிக்கணும்னு நிக்கட்டும். இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் ஆனா அதற்கு விளக்கம் கொடுத்திருக்காருல, தாய் கிணியா தான் நான் மக்களை நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அதை நீங்க தான் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, தெருநாய் வந்து சில தெருநாய்க்கு வந்து பிஸ்கட் பிடிக்கும், சில தெருநாய்க்கு பிரியாணி பிடிக்கும். இப்போ ஆட்சிக்கு வந்து இன்னும் 6 மாசம் கூட ஆகலை, பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அப்போ யாரை சொல்றாரு தெருநாயின்னு? இவங்களையும் சேர்த்து சொல்றாரு, எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. கேள்வி கேட்குறவங்கள தெருநாயின்றாரு, குலைக்குது. அப்போ அதுக்கு பிஸ்கெட் வேணுமா பிரியாணி வேணுமா அதை பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால உனக்கு அரசியலே தெரியல, ஏற்கனவே தெரியாத கூட்டம் வந்துட்டு பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறானுங்க. உனக்கு அரசியலை தெரிஞ்சிக்க, இல்லை வாங்க வந்து கூட பார்த்துக்கோங்க. ராகவா லாரன்ஸ் வாங்க, இல்லை ராகவா லாரன்ஸ் வாங்க, பிரபுதேவா வாங்க, ரஜினி வாங்க, செக்ஸ் குயின் சகிலா வாங்க, ஸ்னேகா வாங்க, எல்லாரும் வாங்க, வந்துருங்களே. எல்லாம் வந்து இவரே வந்துட்டார். அப்புறம் மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக தான் இல்ல ஜாயின் பண்றதா? சேவை செய்யா அவங்க அல்பேனியா நாட்டுக்காரங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன்ல நின்றாங்களா? அவங்க வேலை என்னவோ அதை மட்டும் தானே செஞ்சாங்க. வேலை என்னமோ அது மட்டும் சேவை மட்டும் தானே செஞ்சாங்க. சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு தானே சார் வர. சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டுங்க. சோஷியல் சர்வீஸ் வேற, பொலிட்டிக்கல் சர்வீஸ் வேறங்க. உனக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமா? அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீடு அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்திக்காரன் ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கிறானே, ஏன் அதுக்கான போராட்டங்கள் என்னன்னு தெரியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு வரலாறு தெரியுமா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நான் சோறு போட்டேன், நீ சோறு போடுறதுக்கு நன்றி, வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி. கடைசியாக அடிக்கிறப்ப எங்கே போன நீ? எல்லாம் அடி வாங்கி பெண்கள் இளைஞர்கள்லாம் ஓடினாங்களே, காவல்துறை பல கொடுமைகள் பண்ணுச்சு, அப்போ எங்கே போன நீ? ஒரு போராட்டம்னா ஒரு இதில் போய் முடியும், அரசு வந்து அவங்களுக்கு எதிராக இருந்தால் என்ன கொடுமைகள் செய்யும், இதெல்லாம் தெரியாது அவனுக்கு. நீ சோறு போட்டனால நீ தான் ஹீரோவா? நீ சோறு போட்டெல்லாம் உனக்கு நம்ம குறை சொல்லலை. நீ வந்து உனக்கு நல்ல எண்ணத்தோட வந்த, போயிட்ட, காவல்துறை போக சொல்லியிருப்பாங்க, போயிட்ட, அதோட முடிச்சுக்கோ. அதனால வந்து மற்றவங்களை குறை சொல்றது. இப்போ சீமானெல்லாம் சிறைக்கு போயிருக்கிறாரு போராடி. அவர் உன்னை கேள்வி கேட்டாருன்னா அவரும் நக்கலா சொல்ற, நான் இத்தனை கோடி செலவு பண்ண அது பண்ணேன்னு. அந்த போராட்டம் வெல்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஏன் இல்லை? நீ கடல் வழியா பின்னாடி போய் சீமானன் போய் பொருள்லாம் கொடுத்தாரு. படகுல போய் திருவற்றூர் பகுதியிலேருந்து கடல் வழியா போய் இவங்க எல்லாரையும் வந்து போராட்டம் பண்ண, ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ண இளைஞர்களை வந்து கடல் கரை வரைக்கும் கொண்டு விட்டாங்க காவல்துறை, முடிச்சு விட்டுருணும் அப்படின்னு. அப்போ வந்து முடிச்சு விட்டுறது பின்னாடி வழியா போய் உதவுனதில்லை சீமானன் ஒரு ஆள். அப்போ அவருக்கு எவ்வளோ உரிமை இருக்கு? காசு செலவு பண்ற ஒரே காரணத்துக்காக அந்த போராட்டம் வெல்றதுக்கு என்ன பண்ண? நீ கூட வந்து நின்றுக்கிட்டு லேபிளை போட்டுக்கிட்டு உதவி பண்ண, உதவிக்கு நன்றி, அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கணும். அப்போ ஒரு காரியத்தை எப்படி முன்னெடுக்கணும், எப்படி நம்ம சாதிக்கணும். இப்போ எத்தனையோ போராட்டங்கள் வருது, வா போராடுவோம், எங்களுக்கு சோறு போடு, உனக்கு நன்றி தெரிவிக்கிறோம், கடைசி வரைக்கும் வா, ஜெயிலுக்குலாம் போவோம், நம்ம உன்னை பாராட்டுறோம். திமுகவை எதிர்க்கிற ஒரு மாற்று கட்சியா தான் நீங்க இருந்தீங்க. ஸோ இப்போ தாவேக்கா அந்த இடத்த பிடிச்சிருக்கே சார், இதை பத்தின உங்களோட தனித்துவம் என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க? தாவேக்கா என்ன வந்து மாற்று கட்சியா தான் நீங்க வந்து திமுகவை எதிர்க்கிற மாற்று கட்சியா தான் நாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ டிவிக்கே அந்த இடத்த பிடிச்சிருக்கே, இதோட கருத்து நீங்க எங்க எதிர்க்கிறாங்க திமுகவை தாவேக்கா? இல்லை நீங்க சொல்றது புரியுது, தேர்தலில் ஜெயிச்சதுனால அதை சொல்றீங்க. எந்தெந்த இடங்கள்ல திமுகவை தாவேக்கா எதிர்த்துருக்கு? ஏன்னா இப்போ 1000 ரூபா ஸ்டாலின் கொடுத்தாரு, அதே 1000 ரூபாவை கொடுக்குறாங்க உரிமை தொகைன்னு எதிர்த்துருக்காங்களா? இல்லை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்களா? இல்லை அதை கொடுக்காம முடக்குனாங்களா? ஏதாவது இருக்கா? இல்லை சார், சீமான் அவர்களுடைய உருவ பொம்மைகள்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து எரிச்சிருக்காங்க. ஸோ ஏன் சார் இவ்வளோ எதிர்ப்பு இருக்கு சார் சீமானுக்கு? இது வந்து இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ சீமானன் வந்து ஒரு கருத்தை முன் வைக்கிறார், காங்கிரஸோட அரசியல் செயல்பாடுகளை முன் வச்சு ஒரு கருத்தை முன் வைக்கிறார். உங்களுக்கு சூடு சோரணம் இருக்கா, வெக்கமானம் இருக்கா? நீங்கள் வந்து ஒரு கட்சியில் கூட்டணியிலேருந்து அதில் ஜெயிச்சுட்டு அங்கே ஒரு சீட்டு வாங்குறீங்க, அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த கட்சியில் சேர்ந்து சீட் வாங்குறீங்க, மொத்தம் 10 எம்பி சீட்டு. அதில் திமுக காரர்கிட்ட முடிஞ்சால் ரிசைன் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்துட்டு திரும்ப நின்று இந்த தாவேக்காவோட சேர்ந்து நின்று வென்று காட்டுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ்காரங்க வந்து அங்கங்கே மாவட்ட தலைநகரங்களில் அவங்க கட்சி எங்கெங்கே இருக்குதோ 10 பேர் 15 பேர் இருந்தால் உருவப்படம் சீமானனோட உருவப்படத்தை எரிச்சாங்க. இப்போ என்னோட கருத்து என்னன்னா, எது அரசியல் பண்ணணும், ஒரு கருத்துக்கு எதிர் கருத்து வரும், மாற்று கருத்து வரும், நீங்கள் எரிங்க, என்ன வேணால் செய்யுங்க.
சீமானோட படம் வந்து அவர் சட்டையை பட்டனை கழட்டிட்டு ஒரு செயினோட இருக்கிற படத்தை, அது என்ன சொல்ல வராங்கன்னா சீமான் வந்து ஒரு கொச்சையான ஆளு, பெண்கள் சம்பந்தமான பலவீனமான ஆளு அப்படின்னு சொல்ல வராங்க. இது வரைக்கும் சீமான் அண்ணன் வந்து சோனியா காந்தியையோ நேருவையோ இந்த காங்கிரஸ் குடும்பங்களை பேசுறப்ப நேருவோட சுதந்திர விடுதலை தியாகம், அவர் சிறையில் இருந்தது, பணக்காரன், அவரோட சிறை தியாகத்தை பத்தி தான் பேசியிருக்கிறாரு. சோனியா காந்தியை எங்க இன அழிப்புக்கு காரணமா இருந்தாலும் நம்ம சோனியா காந்தியை எப்படி அம்மான்னு சொல்ற, அன்னைன்னு சொல்றேன்னு தான் பேசியிருக்கிறோம். சரியா? சோனியா காந்தியை நம்ம வேற எதுவும் கொச்சையெல்லாம் பேசல. இது ரெண்டு தான். இந்த மாதிரி தான் மரியாதையா இந்திரா காந்தியை பத்தி நம்ம என்ன பேசினாலும், மிஸ்ஸாவை பத்தி பேசினாலும். அதுக்கு தானே இப்போ நான் ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன், காட்டுறேன் பாருங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் லார்டு மவுண்ட் பேட்டன், இந்தியாவோட கடைசி வைஸ்ராய் ஜெனரல், அவரோட சுதந்திரம் கிடைச்சிச்சு. அவரோட மனைவி பேர் எட்வினா. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? தம் அடிக்கிறாங்க. இந்த போட்டோ எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் காங்கிரஸுக்கு எதிராக பண்றோம்னா அதை காட்டலாமா? நேரு அரசியல் என்ன பண்ணாரு, அவர் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினாரு அப்படின்னு தான் பேசணும். நீ வந்து சீமான சட்டை இல்லாத போட்டோ போட்ட அப்படின்னா இந்த போட்டோ போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்திரா காந்திக்கு எங்களுக்கு போட்டோ இல்லையா? தேடணும். இது பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பிரிண்ட் ஓட்டு கிடைக்கல, அது கூகுளில் கிடைக்கும். நீங்கள் நேரு எட்வினான்னு டைப் பண்ணுங்களேன். அதை பற்றி ஒரு உலக வரலாறே இருக்கு. எல்லாம் உலக அறிஞ்ச உண்மைங்க. இது லார்டு மவுண்ட் பேட்டன் மனைவிக்கும் நேருக்கு என்னங்க சம்மந்தம்? என்ன சம்மந்தம்? தம் அடிக்கிற போட்டோ அது. இதை பற்றி படம் எடுக்கலாம் முயற்சி பண்ணாங்க, சோனியா காந்தி அனுமதி கொடுக்கல. இன்னொரு படம் காட்டுறோம் இருந்தது, அவங்க இத்தாலி பார்ல வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி காதல் திருமணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். சரியா? இதுவும் எங்களுக்கு காட்ட தெரியும். என்னமோ சீமான அண்ணனை கொச்சையா காட்டணும்னு நினைக்கிறேன். ஐயா வாங்கி பார்க்குறாரு பார்ல இருக்குன்னு. அவங்க என்ன ட்ரெஸ்ஸோட தானே உட்காந்துருக்காங்க? இல்ல சொல்றேன், இந்த நடனம் ஆடுறதுன்னு இதுல போட்டிருக்காங்க. சரிங்க, அவரு ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத, மேலோட இல்லாம இருக்கிறத காட்டினாங்க. நீங்க அந்த அம்மா நல்ல இது வழி போட்டு அரசியல் பேசுறோம். ஏன் இது டாபிக் எடுக்கிறீங்க? அரசியல் பேசாம அங்கங்க போயிட்டு வராரு எப்பவுமே. யார் ஐயாவா? அவருடைய இது வந்து கீழே ஜட்டி போட்டிருப்பாரு, ட்ரௌசரு, மேலே வந்து ட்ரெஸ் இருக்காது, ஒரு மைனர் செயின் இருக்கும். அந்த படம் வந்து ஏற்கனவே நிறைய ஊடகங்களில் அந்த அம்மா இருக்கும்போது, எந்த அம்மா, பெங்களூர்கார அம்மா இருந்துச்சு இல்லை, அந்த அம்மா இருக்கும்போது அந்த படங்களை போட்டு விமர்சனம் பண்ணானுங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே கண்டனம் பண்ணியாச்சு, இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால இப்போ அந்த அம்மா பேரை கூட நாங்கள் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இவங்க இந்த காங்கிரஸ்கார பயிலு, கந்துவட்டிக்கார பயிலு, அவங்க எல்லாமே அவங்க இந்த படத்தை எடுத்து போட்டு காட்டியிருக்காங்க. இல்லை, அது அரசியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவி. எங்களை எப்படி நீ சொல்லலாம்? நாங்கள் என்னென்னா எங்களுக்கு சூடு சோரணை இருக்குது, எங்கள் சூடு சோரணை இல்லைன்னா சூடு சோரணை இது இதில் எங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் அனைத்து உரிமைகளும், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எங்கள் முன்னோர்களை கொன்று குவித்தவர்கள் இந்த காங்கிரஸ் அயோக்கியர்கள். சரியா? ஈழ போராட்டத்தில் இங்கே ஈழத்தமிழர்களை பல லட்சம் பேர், சோனியா காந்தி, அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தின்னு பல பேரை தமிழர்களை கொன்று கொலையத்த பிறகும் நாங்கள் முன்னாள் முதல்வர் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, முன்னாள் முதல்வர் இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறமும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம்னா நாங்கள் அவ்வளோ பெருந்தன்மை உடையவர்கள். இனி காங்கிரஸ்காரனுக்கு இந்த மாதிரி அண்ணன் படத்தையோ இல்லை வேற யாராவது அரசியல் தலைவர்கள் படத்தை அநாகரிகமான படம் போட்டினா, நேரு எட்வினாவோட இருந்தது, இந்திரா காந்தி எங்கே போனது, அதெல்லாம் நாங்கள் வெளியே நாங்களும் பண்ணுவோம். சரியா? இன்னொன்று, இனியும் சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னா போபஸ் பீரங்கி ஊழல் ராஜீவ் காந்தி, வீரப்பன்னா வீரப்பன்னு சொல்லு. நீ வந்து தமிழின தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன்லாம் சொல்லுவானா? எல்டிடி லீடர் பிரபாகரன்னா எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. சரியா? இல்லைன்னா வந்து முன்னாள் பிரதமர் நேரு. நீ தீவிரவாதி பிரபாகரன் அப்படின்னா நேரு எட்வினாவோட ஃபோட்டோலாம் வெளியே வரும். நாங்களும் நேரு வேற மாதிரி தான் சொல்ல வரோம். மரியாதை கொடுத்து மரியாதை அவங்க கற்றுக்க. சரியா? இவ்வளோ தூரம் எங்களோட இழப்புகள், எங்களோட முன்னோர்களோட உயிர்கள், எங்களோட உரிமைகள், கச்சத்தீவு, எங்களோட நிலங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு மானம் கெட்ட போய் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு ஒரு சில சொர்ணம் கெட்டவன் இவங்களும் காலங்காலமாக அவங்களை கூட வச்சிருந்தாங்க, வேற பெருமை பற்றிக்கிறாங்க. அப்படியும் மீறி காங்கிரஸ்காரனை நாங்கள் வந்து ஒரு மதித்து மரியாதையாக பேசுகிறோம் அப்படின்னா மரியாதையை காப்பாற்றிக்க. அதை விட்டுட்டு நியமிச்சு ஒரு ஃபோட்டோ சீமான் ஃபோட்டோ வச்சுட்டு இவ்வளோ அலுப்பு காட்டுறிய, உன் வரலாறு எடுத்தோம்னா நாரம் சாக்கடை. அதில் இவங்க ஆளுங்க ஃபோட்டோவும் சேர்ந்து கூட வந்தாலும் வரலாம். அதனால காங்கிரஸ்காரன் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க என்ன சார் உங்களை இழுக்கிறாங்க, நீங்க எதுவும் சொல்லலையா? இவங்க தான கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க. 16 வயசு பருவம் இருக்கு அந்த கட்சி. இல்ல இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுக்குறப்ப உங்க தாத்தா, உங்க அப்பா கருணாநிதி எங்க இருந்தாரு? இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு என்ன வயசு? 64 வயசு. இந்திரா காந்தி ஆட்சியில இருக்கிறப்ப நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களை கேட்டுக்கோங்க. இந்திரா காந்தி ஆட்சி கருணாநிதியால் தான் முட்டு கொடுக்கப்பட்டது. இந்தியா முழுக்க இந்திரா காந்திக்கு அங்க பெரும்பான்மை இல்லை, கருணாநிதி தான் முட்டு கொடுத்தாரு. முட்டு கொடுத்து கச்சத்தீவும் முட்டு கொடுப்பாரு.
சோனியா காந்தி ஆட்சி, சோனியா காந்தினா மன்மோகன் சிங் பொம்மை இன்னைக்கு செத்து போச்சு. மன்மோகன் சிங் பொம்மை இருக்கிறப்ப, சோனியா காந்தி அதிகாரத்தில் இருக்கிறப்ப, அங்கே 2009 அங்கே போர் நடக்கிறப்பையும் சோனியா காந்திக்கு முட்டு கொடுத்தது இந்த 40 MP. அப்போ கருணாநிதி சொல்லுறது புரியுதா? இவங்களோட சேட்டைக்கு கருணாநிதி இன்னைக்கு கூட்டணி சொல்லாம கொள்ளாம மாறிட்டாங்களாம், பேச்சு காவுடுறாங்க இவங்க. கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு போனாங்களாம், விடுதலை சிறுத்தை சொல்லிட்டு போனாங்களாம், IUML சொல்லிட்டு போனாங்களாம். நீ ஏன்டா சொல்லாம கொள்ளாம போயிட்ட? காலங்காலமா அடிமையா வச்சிருக்கணும் உங்களை, நீ எப்படி சொல்லாம கொள்ளாம போலான்னு கோச்சிக்கிறாங்க. அப்ப வராத சொரணை, கச்சத்தீவை கொடுக்குறப்ப வராத சொரணை, தமிழர்களை கொல்றப்ப வராத சொரணை, அப்ப தூக்கி பிடிச்சி தொங்குனது இவங்க தான். ஆனால் நல்லா அனுபவிக்கணும் திங்க. எங்க சேனல்ல நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. சோ இது போன்ற நிறைய நேர்காணல்கள் பெற மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிபிகேஷனா வரும். எங்க வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி சார், நன்றி.